My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான வெஜிடபிள்ஸ்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. அந்த அறுவடையை நம்ம உருளைக்கிழங்குலேருந்து ஆரம்பிப்போம். இந்த உருளைக்கிழங்கை நான் ப்ரொக்கோலியோட என்டர்பிளான் பண்ணியிருக்கேன். தமிழில் இதுக்கு ஊடு பயிர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ப்ரொக்கோலியோட உருளைக்கிழங்கை சேர்த்து வளர்க்குறப்போ அது நல்லா வளரும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட மிஸ்டேக் வந்து நான் ரொம்ப ஷேலோவாக உருளைக்கிழங்கு புதைச்சிட்டேன்னா என்னன்றது தெரியல. 4 மாதம் கழித்து அறுவடைக்கு ரெடியாக வர வேண்டிய உருளைக்கிழங்கு இப்போவே வித்தின் ஒரு 2 monthsலேயே அறுவடைக்கு ரெடியாக வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சுன்றதை அந்த செடி கம்ப்ளீட்டாக காஞ்சி போனதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். இதில் நீங்கள் பார்க்கலாம் செடி எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. ஆனால் உருளைக்கிழங்கு ஒன்றும் பெருசாக எதுவும் வச்ச மாதிரி தெரியல, ரொம்ப குட்டியாக தான் இருக்குது எல்லாமே. அண்ட் ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜான ஒரு சைஸில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் உருளைக்கிழங்கு அறுவடையே கிடச்சது. அண்ட் அடுத்ததாக சேப்பங்கிழங்கு அறுவடை பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்கோட காலம்ன்றது கரெக்டாக 4லேருந்து 5 மாதம் மொத்தமாக. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சைஸ் ஆஃப் மீடியமில் எதுவும் கிடையாது. நீங்கள் எதில் வேணால் வளர்க்கலாம். நீங்கள் எதில் வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சிமெண்ட் தொட்டியில் வளர்த்துருக்கேன். இதுலேருந்து எனக்கு ரொம்ப கம்மியான அறுவடை தான் கிடச்சிது. ஆனால் இதுக்கு அடுத்ததாக நான் இதை விட கொஞ்சம் பெரிய ஒரு மண் தொட்டியில் வளர்த்துருக்கேன். இதில் நீங்கள் வளர்ச்சியாக பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதிகமான அந்த குருத்துலாம் வந்திருக்குன்னு. அந்த வேர் பரவி இருக்கிறதே நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் இந்த 2 தொட்டிலேருந்து இந்த அளவுக்கு சேப்பங்கிழங்கு அறுவடை கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக காசி தக்காளி அறுவடை பண்ணிடலாம். உங்களுக்கு ஒருவேளை நல்லா ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட்டோட ஒரு தக்காளி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காசி தக்காளி ஒரு ஹைலி ரெக்கமெண்டட். பிகாஸ் இதோட அந்த புளிப்பு டேஸ்ட்டுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதுக்குன்னு சீசனில் பெருசாக கிடையாது. தக்காளி மாதிரி நீங்கள் நார்மலாக தக்காளி செடி வளர்க்குற மாதிரி தான். அண்ட் அடுத்ததாக இந்த வரி கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். ஸோ கத்திரிக்காய் வளர்க்குறதுக்கு இந்த சம்மர்ன்றது ஒரு சூப்பரான சீசன். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்து வரும். நீங்கள் இப்போ கூட விதை போட்டு எந்த வெரைட்டி வேணால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். பூச்சி தாக்குதல்ன்றது கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சமாளிச்சிங்கன்னா ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும். அண்ட் அடுத்ததாக வேலூர் முள் கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த முள் கத்திரிக்காய்ன்றது ரொம்ப ஸ்பெஷல் அதோட டேஸ்ட்டில். இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நான் தனியாகவே தரேன். அண்ட் இந்த அளவுக்கு இப்போ கத்திரிக்காய் அறுவடை கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக கேரட் அறுவடை பண்ணிடலாம். ஸோ கேரட்டோட க்ரோயிங் டைம்ன்றது எனக்கு கரெக்டாக தெரியல, பிகாஸ் ரொம்ப நாளாக இதில் வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அறுவடை எடுக்க ஆரம்பிக்கிறேன். கேரட்லாம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சைஸ்லேயே வளர்ந்துருக்கு. இது கரெக்டான விதைன்றது அக்டோபர் மாதம் நான் விதைச்சேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கழிச்சு தான் அறுவடைக்கே ரெடியாக இருக்குது. இது இவ்வளோ ஸ்லோவாக வளருமான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. அண்ட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்குது. இது ரொம்ப காமன். நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காமன். ரொம்ப நம்ம கடையில் பார்க்குற மாதிரி அந்த பிக்சர் பர்ஃபெக்டெல்லாம் வராது நமக்கு. ஆனால் டேஸ்ட் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவர் விதைகள்லாம் நான் குளிர்காலத்தில் விதைச்சேன். அண்ட் இது கரெக்டாக ஒரு 3 months கழிச்சு அறுவடைக்கு தயாராக இருக்குது. காலிஃப்ளவர் வளர்ந்துடுச்சான்றதை பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த பூவை நல்லா கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூ ஒன்ஸ் லைட்டாக விரிய ஆரம்பித்தாலும் நீங்கள் அதை அறுவடை பண்ணிவிடுங்க. என்னடா நம்ம கடையில் பார்க்குற அளவுக்கு சைஸ் பெருசாக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது மொத்தமாக விரிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த காலிஃப்ளவர் எடிபிள்னஸை விட்டுரும். ஸோ காலிஃப்ளவர் மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப அவ்வளோன்னு கஷ்டமாக இல்லை. ஒன்ஸ் காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா அந்த செடி எடுத்துருங்க. அதுக்கு மேலே அந்த செடியில் எந்த யூஸும் கிடையாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்றதை கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 காலிஃப்ளவர் பூ கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக மக்காச்சோளம் அறுவடை பண்ணிடலாம். இது ஒரு நாட்டு மக்காச்சோளம் தான். மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வர கோடை காலத்தில் தாராளமாக வளர்க்கலாம். நாட்டு மக்காச்சோளம் வளங்க. அது நல்லா சம்மரோட வெயில்லாம் நல்லா தாங்கி வளரும். அண்ட் மக்காச்சோளமோட டைம்ன்றது கரெக்டாக ஒரு 3 மாதம், அதாச்சும் 90 நாள். நீங்கள் விதை போட்டது ஒரு 90 நாளில் நீங்கள் தாராளமாக அறுவடை எடுத்துடலாம். மக்காச்சோளம் வளர்க்குறப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது மண்கலவை மட்டும்தான். நீங்கள் மண்கலவை சீரை வச்சுட்டு ரெகுலராக தண்ணி விட்டுட்டு வந்தீங்கன்னா மக்காச்சோளம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வளர்ந்து வரும். அண்ட் அடுத்ததாக ப்ரொக்கோலி அறுவடை பண்ணிடலாம். இந்த ப்ரொக்கோலியும் ஒரு குளிர்கால பயிர். இது நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வெஜிடபிள். இது அதுக்கான காரணம் இதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இந்த ப்ரொக்கோலி. அண்ட் இந்த ப்ரொக்கோலியோட வளரும் காலம்ன்றது ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஒன்றும் அதிகமாக இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்லேயே அறுவடைக்கு தயாராக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ப்ரொக்கோலி அறுவடை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த செடி அப்படியே விட்டுருங்க. ஏன்னா ப்ரொக்கோலியில் சைட் ஷூட்ஸ்ன்றது அதிகமாக முளைச்சி வரும். அண்ட் அது ஒரு 1 or 2 weeks கழிச்சு நீங்கள் அதையும் நீங்கள் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடியை ரிமூவ் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் மாதிரி ஒன்ஸ் அறுவடை பண்ணதுக்கு செடியை ரிமூவ் பண்ணுன்ற அவசியம் ப்ரொக்கோலியில் கிடையாது.
அண்ட் அடுத்ததாக வெள்ளை பாகற்காய் அறுவடை பண்ணிடலாம். இந்த வெள்ளை பாகற்காயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிர். பிகாஸ் இதில் அந்த கசப்பு தன்மைன்றது கொஞ்சம் கூட பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கசப்பு தன்மை ரொம்ப லேசாக இருக்குது. ஸோ இதில் இந்த சிப்ஸ் போடுறதுக்கு அதில் இந்த வெள்ளை பாகற்காய் ரொம்பவே அருமையாக இருக்குது. அண்ட் வளரத்துக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் பாகற்காய் மாதிரி தான். அண்ட் அடுத்ததாக சிகப்பு காராமணி அப்புறம் வெள்ளை காராமணி ரெண்டும் கொஞ்சம் கலந்து இருக்குது. அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி இந்த காராமணி எப்படி வளர்க்குறதுன்னு என்னோட சேனல் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காராமணியும் ஒரு சிம்பிளான ரொம்ப ஈஸியான பயிர் தான். ஆனால் அதிகமான அறுவடை கொடுக்கக்கூடிய ஒரு பயிரும் இந்த காராமணி. அண்ட் அடுத்ததாக கொஞ்சமாக கொடியவரை அறுவடை பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிர் தம்பட்டாவரை. இந்த தம்பட்டாவரையும் வளர்க்குறதுக்கு அவ்வளோன்னு கஷ்டம் கிடையாது. இது ஒரு டிராஃப்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வறட்சியை நல்லாவே தாங்கி வளரும். இல்லை அறுவடையும் உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சாலும் அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு. அந்த அளவுக்கு அந்த தம்பட்டாவரை நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் கடைசியாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயிர் பூனைக்காளி. இந்த பூனைக்காளியோட மெடிசனல் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு மருந்தே செய்கிறாங்க. அந்தளவுக்கு இந்த பூனைக்காளின்றது ஒரு முக்கியமான ஒரு வெஜிடபிள் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு. அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க அறுவடை. தக்காளி, பூனைக்காளி, உருளைக்கிழங்கு, வரி கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், தம்பட்டவரை, மக்காச்சோளம், வெள்ளை பாகற்காய், செப்பங்கிழங்கு, சிகப்பு அப்புறம் வெள்ளை காராமணி, காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி அண்ட் கடைசியாக கேரட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு மதியம் 2:30 மணிக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.